இதில் கோயில் எது, கோட்பாடு எது? காமம்னு வந்த அப்புறம் கோயில் எது? மன்மதலியிலே வெண்டார் உண்டோன்னு தானே போட்டான் பாட்டு அந்த காலத்தில். என்னம்மா இது இயற்கை மனிதனை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இது ஒரு பக்கம். ஹேக்கிங்னு வரும்பொழுது நாடுக்கு நாடு ஹேக் பண்றது, ராணுவ ரகசியங்கள், அந்த ராணுவ டேட்டாஸ், இதெல்லாம் ஓகேயா? அதாவது ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் 6 மாதம் நீ யார் கூடலாம் பேசுன, எல்லாம் உன் ஃபோனில் ஒரு 230 நம்பர் வச்சிருப்பல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பல்ல உன் ஸ்டோரில், அதுலேருந்து இருக்கும் அங்கே. போருமா, நீ உன்னுடைய செல்ஃபோன் ஆன உடனே நெட்டில் கனெக்ட் ஆகிடுது இல்லை, அப்படியே உருவம் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு ஹேக்கிங் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, ஒன்று திருடுறதுமா, உங்கள் வீட்டில் பீரோ வச்சுட்டு நகை திருடின்னு போகிறது, பணத்தை திருடின்னு போகிறது, ஓகேயா? அது தெஃப்ட். இது உலகத்தில் எந்த மூலையில் ஒன்றா இரு, நீ யாரா ஒன்றா இரு, உன் இன்ஃபர்மேஷனை திருடணும் அப்படின்னா வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேஎன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்னதான் இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எவ்வளோ விஷயங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்ம தாங்க உஷாராக இருக்கணும். அதுதான் நமக்கு ஒவ்வொரு வாரமும் சார் சொல்லிகிட்டே இருக்காரு. இன்றைக்கும் நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டினோட தான் சார்கிட்ட கேட்க போகிறோம். சார் வணக்கம். சார், இப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த டைமில் ஃப்ராட் அண்ட் ஸ்கேமிங் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஃப்ராட் ஆகட்டும் சரி, ஸ்கேமிங் ஆகட்டும் சரி, சார் நீங்கள் ஒரு விஷயம் பேசுனீங்க போன எபிசோடில், ஹேக்கிங். நீங்கள் போர்ட் உங்களுக்குனே நீங்கள் வச்சுக்கோங்க, தனியாக எங்கேயுமே போய் ஒரு பப்ளிக் பிளேஸில் அதை போடாதீங்க, அதை வச்சு கூட டேட்டா திருடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதனால் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் ஜாஸ்தி. முக்கியமாக சார் இந்த சைல்டு ஹேக்கிங்ன்ற அதை வச்சு அப்யூஸ் பண்ணுறது, ஹேக் பண்ணுறதுலாம் ரொம்ப காமன், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல சார்? அப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சார் எடுத்துகிட்டு போக போகிறோம், என்ன கொடுக்க போகிறோம்? ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க தான் நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பேசுகிற இந்த காலகட்டத்தில் மெயின் டார்கெட், மெயின் விக்டிமே குழந்தைங்க தானே சார் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் லேடிஸை விட குழந்தைங்களுக்கு தானே சார் நிறைய பாதிப்பு வருது. இது பெற்றோர்களுக்கு எவ்வளோ தான் சார் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது? எங்கே மிஸ் பண்ணுறாங்க? டெய்லி ஒரு நியூஸ் வருதே. என்ன நியூஸ் வருது? குழந்தைங்க பாதிக்கப்படுறதா? என்ன பாதிக்கப்படுறாங்க? பாலியல் தொல்லைகள் மட்டும் இல்ல சார், குழந்தைங்களோட பிக்சர்ஸ் கூட மாஃப் பண்ணி போடுறது. அதனால என்ன சார் பெனிஃபிட் கிடைக்குது அவங்களுக்கு? குழந்தைங்களை கடத்துறதெல்லாம் நிறைய. இதுக்கு சமூக வலைதளம் காரணம் ரொம்ப கம்மிதாம்மா. இது விஷயத்துலையா? இல்லை சமூக வலைதளத்தின் அதாவது மனிதனுடைய மனநிலை வக்கரமாயிடுச்சு இப்போ. புரியுதுங்களா? பள்ளிக்கூடங்களில் பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய அளவிற்கு குருக்கள் தயாராகிவிட்டார்கள். இது நிறைய நம்ம பார்க்குறோம். கல்லூரிகளில் நடக்குது. அவ்வளோ பெரிய கலாச்சாரத்திலேயே பாரம்பரியமான ஒரு கல்வி கூடத்தில், கலை கல்வி கூடத்திலேயே பெரிய கலடம் நடந்தது. ஓப்பனாகவே சொல்கிறேன், எவ்வளோ நியூஸ் படித்தேன், நான் பார்த்தேன் இதில். ஓகேங்களா? அது உண்மையா பொய்யான்றது உண்மையா பொய்யான்றதுலாம் இல்லைம்மா, நெருப்பு இல்லாமல் புகையாதுமா. ஓகே, இது சர்வசாதாரணமாயிடுச்சுமா இன்னைக்கு. இதில் இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது, அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அதெல்லாம் வெளியில் சொன்னால் பயப்படுவாங்க ஜனங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஆர்டர் ஆஃப் த டே ஆயிடுச்சு இன்னைக்கு. இங்கே மட்டும் இல்லைம்மா, ஒரு பிபிசியில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். லண்டன் ஸ்கூல்ஸில் சரி பாலியல் தொல்லைகள் அங்கேயும் ஜாஸ்தியாக அவ்வளோ. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, கடந்த 20-25 வருஷமா ஒரு பாலியல் தொல்லை நடந்திருக்குது. 25 இயர்ஸ் ஆகும் சார். ஆமாம், லண்டனில், இங்கிலாண்டில். சரி, லண்டன்னா இங்கிலாந்து, லண்டன்னா நகரம், இங்கிலாந்துனா மொத்த நாடு. இங்கிலாண்டில் உள்ள ஏனைய மருத்துவமனைகளில், அறுவை சிகிச்சை கூடத்தில், ஆப்ரேஷன் தியேட்டரில் ரேப்பிங்கே நடந்துக்குது. சார் என்ன சார் இது? அவ்வளோ பெரிய ரிப்போர்ட் அது.
ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது இப்போ. அந்த பக்கம் பேஷண்ட்டு அனஸ்தீசியாவில் படுத்துனுக்குது, பாதி ஆப்ரேஷனை டாக்டர் விட்டுட்டு நர்ஸை ரேப் பண்ணுறான். போதுமா? நீ எங்கே வலைதளத்துக்கெல்லாம் போயிட்ட? பேஷண்ட் பாதி ஆப்ரேஷனில் இருக்குது, ஓ இல்லை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ரேப் பண்ணுறான். இது வந்து எவ்வளோ நாளாக நடந்துன்னு வந்திருக்குது. ஒரு நர்ஸு பிரேக் பண்ணி அவன் வந்து கடந்த 5 வருஷமாக நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கான். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நர்ஸுங்க கூட பேசி எல்லாம் பண்ணி ஒரு நாள் ஓப்பன் அவுட் பண்ணி ஸ்காட்லாண்ட் யார்டை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஸ்கூலில் காலேஜில் அது ஒரு பக்கம், ஆப்ரேஷன் தேட்டர்லேயே நடக்குதுன்னா சார் ரொம்ப பகீர்னு இருக்குது சார் இதெல்லாம். இதில் என்ன இருக்குது? நம்ம ஊர் கோயிலில் கர்ப்பகிரகத்திலே நடக்குது. இது என்ன பெரிய விஷயம்? என் கோவில் மனுஷன் வக்கரம் ஆயிட்டான்ட்டனே, புரியுதா? இதில் கோயில் எது, கோட்பாடு எது? காமம்னு வந்த அப்புறம் கோயில் எது? மன்மதலியிலே வெண்டார் உண்டோன்னு தானே போட்டான் பாட்டு அந்த காலத்தில். சார் என்னம்மா இது வந்து இயற்கை மனிதனை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சமூக வலைதளத்தை பற்றி கேட்குறீங்க. இதில் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கத்தானே செய்யும். இது எப்படி நடக்காமல் இருக்கும்? அதுதான் நான் முதல்லயே சொன்னேன்ல, எங்கே கும்பல் கூடுறோமோ அங்கே குழப்பம் ஆரம்பிச்சிடோன்னு. வக்கரம்னு ஒன்று இருக்குல்லம்மா சார். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடின்றீங்க, இப்போ சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி அப்போ இந்த விஷயம்லாம் நடக்கவே இல்லைன்றீங்களா? இந்த பாருமா, மனுஷன் தோன்ற காலத்துலேருந்து இந்த இந்த பாலியல் தொல்லைகள் நடந்து கொண்டு தான்மா இருக்கும். நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நடந்து கொண்டு தான் நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து முடிந்தது, நடக்கவும் போகிறது. இதில் என்ன, ஒருவரின் அனுமதி இல்லாமல் அவர்களை வன்கொடுமைப்படுத்துவது, இவ்வளவுதானே? புரியுதுங்களா? இப்போ முந்தா நேற்று நியூஸ், ஒரு ஒரு கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் 17 வயசு பொண்ணு ஒன்று தமிழ்நாட்டில் நடக்குது. இது எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். 17 வயசு பொண்ணு ஒன்று டான்ஸ் ஆடி இருக்கு. 17 year old கேர்ள். அவங்க பேரண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. அந்த நல்லா அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி இருக்காவோ அந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில். சரி. அதுக்கப்புறமா அவள் டான்ஸ் ஆடி முடிச்ச அப்புறமா அவளை ஒரு பையன் அப்ரோச் பண்ணியிருக்கான். நீ வந்து எக்ஸ்ட்ராடனரியாக டான்ஸ் ஆடுற, உன்னோட டேலண்ட் மாதிரிலாம் கிடையவே கிடையாது, நான் இதுக்கும் பார்த்ததே இல்லை, இம்மிடியேட்டாக என் கூட வா, I'll take you and introduce somebody, நான் உன்னை யூடியூப்பில் பெரிய ஆள் ஆகிறேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டான். குரூப்பாக அவளை ரேப் பண்ணியிருக்காங்க. போருமா? இவன் எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் மூஞ்சி முகம் தெரியாத ஒருத்தன் கூட போனான். அவளை நான் தப்பு சொல்லலை, அவள் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கணும்ல. அங்கே பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த 7-8 பேர் எல்லாரையும் போலீஸ் சிசிடிவி கேமராலாம் எல்லாத்தையும் வச்சு எல்லாம் ஆங்கிள் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எல்லாரும் அந்த ஃபோட்டோ சட்டத்தில் போட்டு கீழே போட்டு ஜெயிலில் போட்டாங்க. ஓகே, இதில் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் டூ ஹை நவ். இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா நடக்குது. சோஷியல் மீடியா, அந்த இன்டர்நெட், இந்த மனிதர்கள், இந்த சோஷியல் மீடியா, இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இது வந்து இந்த ஹேக்கிங்னு சொல்கிறீங்கல்ல, ஹேக்கிங் நிறைய நடக்குது. இப்போ ஃபைனான்ஷியல், இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். நாடுக்கு நாடு ஹேக்கிங், அக்சஸ் டு டேட்டாமா. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, உங்களுக்கு சொல்லட்டுமா, இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஓகே, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரீயாக இருக்க வச்சுக்கலாமா அப்படின்னு அதுக்காக ஃபோன் பண்ணுறேன். சரி, நீங்கள் அப்படி பேசுகிறோம், ஒருத்தர் நம்ம தெரிஞ்சவங்க, எங்கே 2 நாளாக நீங்கள் ஃபோனே எடுக்கலை அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் வந்து ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கோம், அதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் அலைஞ்சிட்டு இருந்தோம், ஏன்னா ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை, பட்ஜெட்டுக்கு செட் ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வாஸ்து செட் ஆகலை, அந்த கிழக்க பார்த்த வாசகால் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு அமைப்பான வாஸ்து பிரகாரம் எல்லாம் கிடச்சிதுன்னா பட்ஜெட் செட் ஆகலை, ரெண்டுமே இதாக இருந்தால் ஏரியா சரியில்லை,
இது வரைக்கும் ஒரு 2 நாளில் ஒரு 7-8 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம், எதுவுமே செட் ஆகல. இதில் போனால் அதில் செட் ஆகல, அதில் போனால் இதில் செட் ஆகல, அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி நீ ஒரு உரையாடல் நடக்குது. சரி. புரிஞ்சுங்கயா? இந்த ஃபோன் கால் வந்து நம்ம 2 பேருக்கு நடுவில் நடந்தது. நீ ஏமா 2 நாளாக ஃபோன் எடுக்கலன்னா அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்த. இது மாதிரிலாம் பேசி முடிச்சிட்டோம். ஃபோன் கட் ஆயிடுச்சு. அடுத்த 1 ஹவருக்குள்ள உனக்கு ஆடு வந்துனே இருக்கும், எங்கெல்லாம் வீடுக்குதுன்னு. தெரியுமா? அப்போனா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அக்சஸ் ஆகுது பாரு அந்த டேட்டா. ஆமாம்மா. அக்ரீட் அக்ரீட். ஓகே, இருங்க, அடுத்தது வரேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பெட்ரூம் உள்ள போன அப்புறம் கணவனும் மனைவியும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு துணியில் சுற்றி கூட வைக்க சொல்கிறாங்க, கேமரா அக்சஸ் ஆகாத மாதிரி. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். எவ்வளோ பேருனுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க தெரியுமா இந்த உலகத்தில்? ஹேக்கிங்னு வரும்பொழுது ஓகே, இது ஒரு பக்கம். ஹேக்கிங்னு வரும்பொழுது நாடுக்கு நாடு ஹேக் பண்ணுறது, இராணுவ ரகசியங்கள், அந்த இராணுவ டேட்டாஸு, இதெல்லாம் ஓகேயா? இப்போது நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன். அந்த ஷர்ட்டில் எவ்வளோ சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன், அந்த ஷர்ட்டோட பிராண்ட் வந்து XXன்னு ஒரு பிராண்டுன்னு வச்சுப்போம். அந்த ஒவ்வொரு பட்டன்லையும் சின்னதாக ஒரு XXன்னு ஒரு எம்பளம் இருக்கும். ஓகே, அதை வந்து சேட்டலைட் வழியாக பார்க்க முடியும், தெரியுமா? என்னை பார்த்து என்னை ஃபோக்கஸ் பண்ணி, என் ஷர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி, என் பட்டனை ஃபோக்கஸ் பண்ணி அந்த எஸ்எஸ்ஸை கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில் நியூஸ். இன்னைக்கு காலையில் இந்த 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 வீடியோ நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்போ கிட்டத்தட்ட அடுத்த ஏப்ரலுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் நியூஸ் என்ன தெரியுமா? அமெரிக்க அரசாங்கமும் அந்த எலான் மஸ்கினுடைய அந்த நிறுவனம் இருக்குது, ஸ்பேஸ் எக்ஸ், 2 பேரும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த சேட்டலைட் லான்ச் ஆச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களையும் யாரை நினச்சாலும் அவங்க ட்ராக் பண்ண முடியும். அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்னதான் பாதுகாப்பாக இருந்தாலும் உன்னை பற்றிய தகவல்கள், உன்னை பற்றிய டேட்டாஸ், இட்ஸ் ஓப்பன் டு தோஸ் ஹூ வாண்ட் இட். யாருக்கு தேவையோ அவங்க நீ என்னதான் பாதுகாப்பாக இருந்தாலும் அதை தூக்கிடுவாங்க. அவங்க பிரைவசின்றது ஒரு ஃபேக்டரே இல்லை. எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ வச்சுன்னு இருக்கிற இப்போ நீ வந்து ஒரு 2-3 வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் உங்களது ஒரு தனியாக ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க, 2-3 ஃபேஸ்புக் குரூப்பில் மெம்பராக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு ட்விட்டர் வச்சுருக்கீங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் சில குரூப்லலாம் இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், நிறைய வாட்ஸ்அப் கால் பேசுவீங்க. நீங்கள் யூஎஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வாட்ஸ்அப் கால் பேசுவீங்க, ஃப்ரீயாக தானே பேசுகிறோம். கண்டிப்பாக. அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்கைப் மீட்டிங் பண்ணுவீங்க, நீங்கள் நிறைய ஜூம் மீட்டிங் பண்ணுவீங்க, எல்லாம் நெட் வழியாக தானே போகுது. கடந்த 6 மாதத்தில் அமிர்தா இன்னெல்லாம் பண்ணா அப்படின்னு எனக்கு டேட்டா வேணும்னா கூப்பிட்டு சொன்னால் போதும். சார், திஸ் இஸ் த ப்ரைஸ், இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக 72 மணி நேரம் டைம் வேணும், இல்லை 2 வாரம் டைம் வேணும், மொத்தமாக கொடுக்குறோம். அட்வான்ஸ் எவ்வளோ, ஃபைனல் பேமெண்ட்டு டேட்டா ரெடியான உடனே எவ்வளோ, அடுத்த நெக்ஸ்ட் 6, அதாவது இன்னைக்கு அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் 6 மாதம் நீ யார் கூடலாம் பேசுன எல்லாம் உன் ஃபோனில் ஒரு 230 நம்பர் வச்சுருப்பல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பல்ல உன் ஸ்டோரில், அதுலேருந்து இருக்கும் அங்கே. போருமா? நீ வந்து உன்னுடைய செல்ஃபோன் ஆன உடனே நெட்டில் கனெக்ட் ஆகிடுது இல்லை, அப்படியே உருவேன் எல்லாத்தையும், மொத்தத்தையும் உருவிடுவேன். ஒரு சேலத்துலேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயின் வருதுமா. அந்த ட்ரெயினில் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் பேங்க் ஏதோ இந்தியன் பேங்க் ஏதோ ஒரு கேஷ் ஒன்று லோட் ஆகுது, எவ்வளோ லட்சம், சரி, ஒரு ஃபியூ க்ரோர்ஸ். அது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் லோட் ஆகி லாக் ஆகுது.
சரி. ஓகே. ம். அதை வந்து லூட் அடிக்கிறாங்க. எப்படி லூட் அடிக்கிறாங்கன்னா, அந்த ட்ரெயினை எப்படி கேப்சர் பண்ணி ஏறுறாங்கன்னு தெரில. மேலே வந்துடுறாங்க கம்பார்ட்மெண்ட் மேலே. ஹேண்டு கேஸ் வெல்டிங் வச்சு இந்த வெல்டிங் வச்சு அதை ஓட்டை போடுறாங்க மேலே ரூஃபை. ஓட்டை போட்டு இறங்குறாங்க. இறங்கி அந்த முறப்பூர்கிட்ட அந்த பை ஒன்றுனா அந்த பாக்ஸ் தூக்கி தூக்கி வெளியே அடிக்கிறாங்க. வெளியே போட்டுறாங்க. ட்ரெயின் ஓடி இருக்குது. அவங்களும் குச்சிடுறாங்க. உள்ளே போனால் லூட்டடு. மெட்ராஸுக்கு வந்து திறந்து பார்த்தா மேலே ஓட்டக்குது, கீழே போட்டியே காணும். எப்படி சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது சார் இதெல்லாம். இதை வந்து 6 மாதம் ஒன்றுமே க்ளூவே இல்லை. கடைசியாக மொபைல் ஃபோன் டேட்டா வச்சு தான் பிடிச்சாங்க. அந்த டவரு எங்கே ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சோ, எங்கே அந்த மொரப்பூர் தாண்டி எந்த இடத்துல வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்ததோ அது எல்லாத்தையும் அந்த டவரெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணி என்ன ஃபோன் பேசுனாங்க, யாரெல்லாம் ஃபோன் பேசுனாங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணி அந்த ஃபோனை பிடிக்கிறாங்க. 6 மாதம் கழிச்சு பிடிக்கிறாங்க. அதுவும் மொத்தம் பேசுகிறான், தூக்கி போட்டேன் எல்லாம் அதை பிடிச்சிடுறாங்க. அது எல்லாத்தையும் ஹிந்தி குரூப், ஹிந்தியில் பேசுகிறானுங்க. போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி ஆளை அரெஸ்ட் பண்ணி பணத்தை தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹேக்கிங் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, ஒன்று வந்து திருடுறதுமா, உங்கள் வீட்டில் வந்து பீரோ வச்சுட்டு நகையை திருடின்னு போகிறது, பணத்தை திருடின்னு போகிறது, ஓகேயா, அது வந்து தெஃப்ட்டு. இது வந்து உலகத்தில் எந்த மூலையில் ஒன்றா இரு, நீ யாராக ஒன்றா இரு, உன் இன்ஃபர்மேஷனை திருடணும் அப்படின்னா திருடி தான். இப்போ நம்மளது ராஜ்ய ரீதியாக ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இருக்குல்ல, இஸ்ரேலிஸ் ஒரு பேர் சொல்ல மாட்டேன், ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை வச்சு யார் ஃபோனை ஒன்றா நீ ட்ராக் பண்ண. தெரியும் சார், அது தெரியும். ஆமாம், அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஜெர்மன் மிஷின் இருந்தது. ஓகே, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. நான் சொல்கிறது 1980s, 1980s ஒரு ஜெர்மன் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அவ்வளோ பெருசாக. அந்த காலத்தில் பெரிய டைப்ரைட்டர் மாதிரி இருக்கும். அதில் இந்த டயல் ஃபோன் தானே அப்போல்லாம், அந்த டயல் ஃபோன் அதுவும் இருக்கும், பட்டன் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நீ வந்து அதை நம்மளுடைய அந்த காலத்தில் டெலிஃபோன் ஒயர் வரும்ல வீட்டில், ஆமாம் சார், கனெக்ட் ஆகி அதில் டெலிஃபோன் சாக்கெட் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஒயர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். அங்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். கனெக்ட் பண்ணிவிட்டு நீ வந்து இப்போ உன்னுடைய நம்பர் வந்து 415433ன்னு வச்சுக்கோ, உன்னோட டெலிஃபோன் நம்பர் 415433 அதில் போட்டேன்னு வச்சுக்கோ. அந்த ஃபோனுக்கு இன்னெல்லாம் ஃபோன் வருதோ, அந்த ஃபோன்லேருந்து இன்னெல்லாம் ஃபோன் போதோ, நான் இங்கே ஸ்பீக்கரில் கேட்டுன்னு இருக்கலாம். அப்போவே இருக்கா சார்? ஆமாம்மா, புரியுதா? அந்த மாதிரி உன்னுடைய ஃபோனை நான் வந்து ட்ராக் பண்ணோன்னு ஒரு 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 உளவுத்துறை நிறுவனமோ ஒரு ஒரு ஏதோ காவல்துறை உயர் நிறுவனங்களோ செக்யூரிட்டி சர்வீசஸோ உங்களை சந்தேகப்படுறாங்க, உங்கள் ஃபோனை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்கள் ஃபோனை அப்படியே எல்லா ஃபோனும் ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கும். உங்கள்கிட்ட யாருக்கிட்டலாம் ஃபோன் வருது, நீ என்னெல்லாம் பேசுகிற, நீ யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுற, எல்லாமே அங்கே கலெக்ட் ஆகின்னு இருக்கும். தப்பி தவறி நீ உளறிட்டுனா அப்படியே பிடிச்சி தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஹேக்கிங்ன்றது வந்து தவிர்க்கவே முடியாத ஒன்று. இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து ப்ரைவசின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதனால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது. தனி மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்காக இதை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் நடக்கிறது. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் தடுக்க முடியாது. இதுக்கு இன்றைக்கி இருக்கிற நிலையை விட இது வந்து பெரிய லெவலில் போயினே தான் இருக்கும். இதுக்கு வந்து தடையும் கிடையாது, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு சிஸ்டமும் கிடையாது. வணக்கம். சார் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளால் வந்து டினை பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம நினச்சாலும் எதுலையாவது நம்ம மாட்டாமையாக இருக்கோம். ப்ரைவசி எவ்வளோ பெரிய குவெஸ்டன் மார்க்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்றத இதை விட யாருமே நமக்கு சிறப்பாக விளக்கவே முடியாது. எல்லாரும் அவங்கவுங்களோட டேட்டாஸ் எல்லாம் அவங்களோட ப்ரைவேட் லைஃப்பையும் வந்து பாதுகாத்துக்கோங்க. அதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் சொல்ல வரோம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.